ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இதுவரை 5 பிரார்த்தனைகள் பார்த்தோம், துவாக்கள். இன்று நாம் 6வது பிரார்த்தனை, விருதை பிரார்த்தனையை பார்க்க போகின்றோம். இந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் இது ஜனாசா தொழுகையிலே 3வது தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டிய ஒரு துவா. முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் 1756வது இலக்கத்தில் வருகிறது. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுடைய தொழுகையிலே இந்த துவாவை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனை நான் மனனமிட்டேன் என்று அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். அந்த தொழுகைக்கு பிறகு அந்த சஹாபி நினைக்கின்றார்கள், அன் அகூன அனதாலிக்கல் மையத், இந்த மையத்தாக நான் இருந்திருக்கக்கூடாதா, அதாவது இந்த இடத்திலே நான் இருந்திருக்கக்கூடாதா என்று நினைக்கின்ற அளவுக்கு அந்த பிரார்த்தனை மிகவும் ஒரு சிறந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த பிரார்த்தனையை பொறுத்த வரைக்கும் முழுக்க அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவரை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற முழு அர்த்தத்தையும் இந்த துவா கொண்டிருக்கிறது. அந்த துவாவை பார்ப்போம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وعبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. இன்னும் ஒரு அறிவிப்பில் அல்லது அந்த ராவியுடைய சந்தேகம் மின் அதாபின் நார், அதாபின் நார் என்றும் சொல்ல முடியும், அதாபில் கபர் என்றும் சொல்ல முடியும். நாம் அதாபில் கபரை மாத்திரமே இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம். ஒன்றை நாங்கள் மனனம் செய்தால் போதுமானது. இந்த துவாவினுடைய அர்த்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் சிறந்த அர்த்தமுள்ள துவா. நாம் எல்லோரும் இதனை மனனமிட வேண்டும். அதே போன்று நம்முடைய உறவினர்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் இதனை மனனமிடுமாறு சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த துவாவை மனனமிடுவதன் மூலம் நாங்கள் மற்றவர்களுக்கு தான் அந்த பிரார்த்தனையை கேட்க முடியும். எங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், எம்மோடு இருப்பவர்கள் இந்த துவாவை மனனமிட்டால் நம்முடைய ஜனாசாவுக்கு இந்த துவாவை அவர்கள் கேட்பார்கள். அது நமக்குத்தான் பலனாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த துவாவிலே அல்லாஹும்ம ஃபிர் லஹு முதலாவதாக இலகுவாக நாங்கள் பாடமாக்க முடியும். நான் அங்கே கமா போட்டிருக்கிறேன், ஒவ்வொரு இதுக்கும் கொமா போட்டிருக்கிறேன். அதனை நீங்கள் அந்த முறையிலே மனனம் செய்தீர்கள் என்றால் மிக இலகுவாக இதனை மனனமிட்டுக் கொள்ள முடியும். அல்லாஹும்ம ஃபிர் லஹு, முதலாவது அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வர்ஹம்ஹு, அவருக்கு கருணை காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. வஆஃபிஹி, அவருக்கு ஈடேற்றம் அளிப்பாயாக. வஅஃபு அன்ஹு, மீண்டும் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஅக்ரிம் நுஸுலஹு, அவருடைய தங்குமிடத்தை சங்கைப்படுத்துவாயாக. வவஸ்ஸி' முத்கலஹு, அவர் நுழையும் இடத்தை விசாலமாக்குவாயாக, அதாவது கபர், இதனை விசாலமாக்குவாயாக. வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத், நீரை கொண்டும் பனிக்கட்டி, ஆலங்கட்டி இவைகளை கொண்டு அவரை கழுவுவாயாக, அதாவது கழுவாயாக என்கின்றதன் நோக்கம் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத்த ஸௌபல் அபியத மினத் தனஸ், ஒரு வெள்ள ஆடையிலே அழுக்கப்பட்டால் எவ்வாறு அது நீக்கப்படுமோ அதே போன்று அவருடைய பாவங்களை
நீக்கி விடுவாயாக. வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி, இந்த உலகத்திலே அவருக்கு இருக்கின்ற வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு பகரமாக கொடுப்பாயாக. வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி, இந்த உலகத்திலே இருந்த குடும்பத்தை விட சிறந்த குடும்பத்தை வழங்குவாயாக. அதாவது இந்த குடும்பம், உலகத்திலே இருக்கிற குடும்பம் இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வுக்கு வழிபட்டு சூனம் செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களிலே இருக்கின்ற குறை நிறைகள் எல்லாம் நீக்கப்பட்டு ஒரு சிறந்த ஒரு முழுமையான பண்புள்ளவர்களாக, எந்தவித குறையுமற்றவர்களாக அல்லாஹு தாலா அவர்களுக்கு ஆக்குவான். அவ்வாறு இல்லாதவர்களுக்கு அல்லாஹு தாலா அதனை விட சிறந்த ஒன்றை இன்ஷா அல்லாஹ் ஆக்குவான். வஸௌஜன் கைரம் மின் ஸௌஜிஹி, இங்குள்ள மனைவியை விட சிறந்த மனைவியை ஆக்குவாயாக. அதாவது மனைவியினுடைய குறைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு சிறந்த மனைவியாக அல்லாஹு தாலா ஆக்குவான். வஅத்கில்ஹுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்துக்கு நுழைவிப்பாயாக. வஅய்துஹு மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையிலிருந்து அவரை பாதுகாப்பாயாக என்கின்ற மிக அழகான ஒரு அர்த்தமுள்ள துவாவாக இந்த துவா இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த அர்த்தத்தை பார்த்தால், அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வரஹம்ஹு, அவருக்கு இரக்கம் காட்டுவாயாக, கருணை காட்டுவாயாக. ஏனென்றால் சுவர்க்கம் நுழைவதற்கு நாங்கள் எவ்வளவு நன்மைகள் செய்தாலும் அல்லாஹ்வுடைய கருணை இல்லாமல் நாங்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது. ஆகவே அல்லாஹ்வுடைய கருணை, ரஹ்மத் என்பது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வஆஃபிஹி, அவருக்கு ஈடேற்றத்தை வழங்குவாயாக. வஅஃபு அன்ஹு, அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வஅக்ரிம் நுஸுலஹு, அவருடைய தங்குமிடத்தை சிறப்பானதாக ஆக்குவாயாக. வவஸ்ஸி முதுகலஹு, அவருடைய நுழையும் இடத்தை, கபர் அறையை விசாலமாக ஆக்குவாயாக. வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், நீரை கொண்டும் பனிக்கட்டியை கொண்டும் ஆலங்கட்டியை கொண்டும் அவரை கழுவுவாயாக. அதாவது அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத்த சௌபல் அபியத மினத் தனஸ், ஒரு வெள்ள ஆடையில் அழுக்கப்பட்டால் அதிலிருந்து எவ்வாறு அதனுடைய அழுக்கை நீக்குவோமோ அதே போன்று அவருடைய பாவங்களை அவரிலிருந்து நீக்கி விடுவாயாக. வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி, இந்த வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு பகரமாக அவருக்கு வழங்குவாயாக. வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தை விட சிறந்த ஒரு குடும்பத்தை அவருக்கு வழங்குவாயாக. வஸௌஜன் கைரன் மின் ஸௌஜிஹி, தன்னுடைய மனைவியை விட சிறந்த மனைவியை அவருக்கு வழங்குவாயாக. வஅத்கில்ஹுல் ஜன்னா, அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக. வஅய்துஹு மின் அதாபில் கபர், அவரை கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாப்பாயாக என்கின்ற இந்த துவா மிகவும் இலகுவாக நாங்கள் எல்லோரும் மனநமிட்டுக் கொள்ள முடியும். அந்த அர்த்தத்தை நாங்கள் பெறுகின்ற பொழுது மிகவும் இலகுவாக மனநமிட முடியும். நாம் எல்லோரும் இப்போது அந்த துவாவை சொல்வோம். அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத் ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وعبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر وأعيذه من عذاب القبر. اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس
وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. எல்லோரும் சேர்ந்து அதனை சொல்லுங்கள். اللهم اغفر له وارحمه وعافه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر وأعيذه من عذاب القبر. மனனமானவர் யாராவது ஒருவர் சொன்னார். وعافه وعف عنه ووسع مدخله واغسله بالماء خطايا كما ينقى الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من دار وأحلى من أهله وزوج خيرا من زوجه. ஒரு சில சொற்களை சரியாக்கி கொண்டால் மாஷா அல்லாஹ் மனனம். வேறு யாராவது? இது நாங்கள் அவசியம் மனனம் செய்ய வேண்டிய ஒரு துவா. ஜனாஸாவுடைய தொழுகையிலே நாங்கள் ஓத வேண்டியது. மீண்டும் ஒரு முறை சொல்வோம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس ونقه من الخطايا அதாவது அவருடைய பாவங்களை நீக்கிவிடு. كما نقيت الثوب الأبيض من الدنس ஒரு வெள்ளை ஆடையிலிருந்து எவ்வாறு அதனுடைய அழுக்குகளை நீக்குவாயோ அதுபோன்று அவருடைய பாவங்களை நீக்கிவிடு. வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅப்தில்ஹு தாரன் கைரன் மின் தாரிஹி வஅஹ்லன் கைரன் மின் அஹ்லிஹி وزوجا خيرا من زوجه அதாவது சிறந்த வீடு, சிறந்த குடும்பம், சிறந்த மனைவி. தார், அஹல், ஜௌஜ் இதை மூன்றையும் ஞாபகம் வைத்திருந்தால் அதனை மனனமிட்டுக் கொள்ள முடியும். وأدخله الجنة وأعيذه من عذاب القبر وأدخله الجنة وأعيذه من عذاب القبر
மனனமானவர்கள் இருந்தால் ஏற்கனவே மனனமிட்டிருப்பீர்கள், இதனை மீட்டிருப்பீர்கள். واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الابيض من الدنس واعطه دارا خيرا من داره واهلا خيرا من اهله وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعيده من عذاب القبر. ما شاء الله. வேறு யாராவது? மீண்டும் ஒரு முறை சொல்வோம். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு. உங்களுக்கு இலகுவாக தெரிந்தால் அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு இதனை சேர்த்தும் சொல்ல முடியும். அல்லாஹும்ம அக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸிஅ் முத்கலஹு வக்ஸில்ஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وعبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. اللهم اغفر له وارحمه وآفه واعف عنه وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. இதனை நாங்கள் ஒரு 10-20 தடவைகள் சொல்லிக்கொண்டு இருந்தோம் என்றால் இலகுவாக மரணமாகிவிடும். இவைகள் தான் நாம் தர்பியாவிலே பார்த்த துவாக்கள். 6 துவாக்கள் மொத்தமாக. அதனை முழு PDF வடிவம் ஒன்று இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு அனுப்புவோம். அதனை பார்த்து மனநமிட முடியும்.